ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி நெயில் ஆர்ட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சிலோ டேப் வச்சு எப்படி ஒரு அழகான நெயில் ஆர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ் கோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் போட்டுக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்டாக ஏதாச்சும் கலர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோவுக்கு பிளாக் கொடுக்க போகிறேன் அண்ட் பிளாக்குக்கு ஒயிட் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த கலர் எடுத்துருக்கேன். நான் பேஸ்க்கு எல்லோ போட்டிருக்கேன். அண்ட் சிசர், இந்த மாதிரி செல்லோ டேப் இந்த சைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, சின்னது கூட எடுத்துக்கலாம். அண்ட் வைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை வெட் வைப்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று. இல்லைன்னா காட்டன் பட்ஸ் இருக்கும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம போடும்போது எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை உடனே துடைக்கிறதுக்காக தான் இது, மற்றபடி வரணும் இல்லை. ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செல்லோ டேப்பை இவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு துணிலேயோ இல்லை நம்ம கையிலேயே கூட இந்த மாதிரி வச்சு அந்த கம் நிறையா இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம பேப்பர்ஸ்லாம் ஒட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இந்த கம் நம்ம அப்படியே நெயில் பாலிஷில் வச்சு எடுக்கும்போது நெயில் பாலிஷோட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கம் கொஞ்சம் போயிடும் அதோடையே. அதுக்காக தான் இது பண்ணுறோம். அண்ட் நெயில் பாலிஷ் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் பேஸ் போட்டிருக்கிற கோட் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நம்ம அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக. இந்த ஓரத்துலேருந்து கட் பண்ணிட்டு வாங்க, நீளமாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை வச்சு ஒரு 5 டிசைன்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம எப்படி போடலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து இது மேலே வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வேணுங்கிற டிசைனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இது மேலே நம்ம ஒரு கோட் போடலாம். நான் இதுக்கு மேலே இப்போ பிளாக் போட போகிறேன். எப்போவுமே ஒட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மேலே வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்து ஒரு ஃபுல் கோட் அடிச்சிடலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செல்லோ டேப் போட்டிருக்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட்டிங் போட வேண்டியது இருக்கும். ஸோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம இதை எடுத்துடணும், இல்லைன்னா அது காஞ்சி அப்புறம் எடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால் அப்படி பார்த்துக்கோங்க கரெக்டாக. அண்ட் எடுக்கும்போது எது நீங்கள் லாஸ்ட்டாக ஒட்டினீங்களோ அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒட்டினதை லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. சைடில் இருக்கிறதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துடலாம். நெயில் பாலிஷ் ரிமூவரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு. ஸோ இப்படி ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. சைடில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் வைப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிறதுக்கும் போடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு நான் ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த மேலே மட்டும் இந்த பிளாக் அடிக்கிறேன். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. இந்த எக்ஸஸை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்த டிசைன் நான் ஒரு கிறிஸ் கிராஸ் மாதிரி வச்சுருக்கேன். இது மேலேயும் ஒரு கோட்டிங் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அடிக்காமல் மேலே மட்டும் இந்த செல்லோ டேப் ஒட்டி இருக்கிற அளவுக்கு மட்டும் அடிச்சிருக்கேன். இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கு டிசைன். அந்த மாதிரி நான் கிறிஸ் கிராஸ் வச்சு போட்டதில் இந்த நெயிலுக்கு நான் ஒயிட் அடிக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டிருக்கேன். அடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு கோட்டிங் போட்டு முடிச்சிட்டேன் ஒயிட் கலர். இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோக்குள்ளே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற எல்லோவுக்கும் நம்ம முடிச்சிக்கலாம் இதே மாதிரி. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெயில் ஆர்ட் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.